விமென்ஸ் கோல்ட் ஐகான்ஸ் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு behind its Facebook and Insta பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வேதனை மேலும் வேதனை தருவதும் வேலையானதோ உறவின்றி என் உயிர் நோவதோ கேட்டு நான் வாங்கவில்லையே கொடுத்த நீ வாங்கி போவதோ துணையின்றி நான் தனியாவதோ. மீண்டும் கள்ளச்சாராயம் குடித்த போதை வெறியர் பதறிப்போய் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்த பொதுமக்கள் மனதை உலுக்கிய சம்பவம். அப்பா அப்பா என கதறிக்கொண்டிருந்த 3 வயது குழந்தையின் கண்ணீரை கூட பொருட்படுத்தாத தந்தை கள்ளச்சாராயம் உயிரிழப்பால கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மரண ஓலங்களா காட்சியளிக்கிற இந்த நிலையில கள்ளக்குறிச்சி நீதிமன்ற வளாகம் எதிர்க்க கருணாபுரம் பகுதியை சேர்ந்த பெயிண்ட் கூலி தொழிலாளியான சின்னமணி அப்படிங்கிறவரு தன்னோட மாமியாரான ராசாத்தி அப்படிங்கிறவங்க கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவதிக்கு உள்ளானதுனால சிகிச்சைக்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தன்னோட உறவினர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறதுனால மனமுடைந்து தன்னோட வீட்டுல கடந்த 5-6 நாட்களுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து வாங்கி வீட்டுல வச்சிருந்த சாராய பாக்கெட்டுகள்ல 2 மீதம் இருந்ததா அதை இன்னைக்கு மனவேதனையில குடிச்சிட்டு ஒரு வணிக வளாகத்துல சுமார் 3 வயசு மதிக்கத்தக்க பெண் குழந்தையோட அளவுக்கு அதிகமா போதையில சாலையோரம் படுத்து கிடந்திருக்காரு. இதை பார்த்த அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் சின்னமணியை எழுப்பி கேட்டபொழுது தான் 1 வாரத்துக்கு முன்னாடியே 8 கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வச்சிருந்ததாகவும் அதுல மீதம் இருந்த 2 பாக்கெட்டுகளை இன்னைக்கு குடிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் உடனடியா 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிச்சு இப்போ கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏற்கனவே கள்ளச்சாராயத்தால 52க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிற இந்த நிலையில இவர் செய்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு.